வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம்னா மதிமயக்கி மை செய்யும் முறை. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த மதிமயக்கி மை நிறைய வகைகள் இருக்குது. சரிங்களா? ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. ஆனால் பலன் எல்லாம் ஒரு மைக்கும் ஒரு மாதிரி செயல்படும். சரிங்களா? இந்த மை நம்ம எல்லாரும் வணங்கக்கூடிய மிகப்பெரிய சித்தர் கொடுத்த முறை. சரிங்களா? அந்த சித்தர் பேரை மட்டும் நான் சொல்லலை. மிகப்பெரிய சித்தர் கொடுத்த முறை. இந்த மையை நம்ம செஞ்சு கஸ்டமருக்கும் கொடுத்துருக்கோம். மிக அருமையாக மதிமைக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் இந்த மை. சரிங்களா? ரொம்ப அற்புத பலனை இன்ன வரைக்கும் கொடுக்குது இந்த மை. இந்த மையை எந்த ஒரு மந்திர உருமே கொடுக்க தேவை கிடையாது. சரிங்களா? வீட்டில் இருக்க பெண்கள் கூட செய்யலாம் இந்த மையை செய்கிறதுக்கு கொஞ்சம் பக்குவம் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? கொஞ்சம் செய்முறை மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்களே எளிய முறையில் வீட்டிலையே பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா மது தேவை. சரிங்களா? என்னென்னா மதுன்னு சொல்கிறாங்களே அந்த கல் தேவை. இன்னொரு பொருளையும் சேர்க்கணும். மதுக்கு பதிலாக இன்னொரு பொருளையும் சேர்ப்பாங்க பண்டைய காலத்தில். ஆனால் அந்த பொருள் வேணாம். அது சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சரிங்களா? சுவடியில் அதுக்கு பதிலாக மதுவை சேர்க்கலாம். என்ன அப்படின்னா ஒரு சுத்தமான மண்பானையை வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது எப்போ செய்யணும்னா பௌர்ணமி அன்னைக்கு செய்யுங்க. சரிங்களா? பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சுத்தமான மண்பானையை வாங்கி பனங்கல். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ மை பக்குவம் தேவையோ அந்த அளவுக்கு அந்த மதுவை ஊற்றிக்கோங்க. பெரும்பாலும் தமிழகத்தில் மது கலப்படமாக இருக்குது. சரிங்களா? அது பார்த்து பண்ணிக்கோங்க. அதை பற்றி பேசினாலும் பிரச்சனைகள் வரும். எந்த ஒரு கலப்படம் இல்லாத மதுவை அந்த சுத்தமான மண்பானையில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 மூலிகை பொருள் இருந்தாவே போதும்ப்பா. சரிங்களா? என்னென்னா அருகம்புல் மூலிகை, வெள்ளை விஷ்ணுகாந்தி, தொட்டால் சினிங்கி மூலிகை. சரிங்களா? பொதுவாகவே அருகம்புல்லுக்கு எந்த ஒரு சாபமுமே கிடையாது. சரிங்களா? அருகம்புல்லை நீங்கள் நேரடியாகவே இந்த மூலிகையை பயன்படுத்தலாம். மீதி 2 மூலிகையை காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த மண்பானையில் நீங்கள் கல்லை ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3 மூலிகையும் அதுக்குள்ளே போட்டுருங்க. சரிங்களா? அது நல்லா அந்த மூலிகை ஃபுல்லாக நிரம்பி மூழ்கி இருக்கணும். அந்த மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சுத்தமான துணி, பட்டு துணியாக இருந்தாலும் சரி, வெள்ளை கலர் துணியாக இருந்தாலும் சரி, கருப்பு பயன்படுத்தாதீங்க. மண். சரிங்களா? மண் போகாத மாதிரி நல்லா சுற்றி வேடு மாதிரி கட்டிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் மண் போயிடவே கூடாது. சரிங்களா? மண் போகாமல் சுற்றி கட்டி வெயில் பாங்கான இடத்துல இந்த பானையை புதைச்சிருங்க. ஒரு 48 நாள் பூமிக்கு கீழே புதைஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ தான் இதோட முழு சக்தியை நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப கை மேலே பலன் கொடுத்த முறைப்பா அதெல்லாம். சரிங்களா? இந்த மையை இந்த மண்பானையை ஒரு 48 நாளைக்கு பூமியிலே புதைஞ்சிருக்கும். 48 நாள் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பானையை எடுத்து அந்த இதெல்லாம் துணியெல்லாம் எடுத்து இது பண்ணிடுங்க. ஒரு வாழை இலையில் உங்கள் கை படவே கூடாது. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கை படவே கூடாது. ஒரு தாம்பலம் பயன்படுத்துங்க, அப்படின்னா வாழை இலை பயன்படுத்துங்க. உங்கள் கைப்படாமல் உங்கள் குச்சியில் அந்த 3 மூலிகை ஊறி இருக்குங்க இல்லையா அந்த கல்லில், அதை எடுத்து ஒரு தாம்பலத்தில் வச்சு வெயில் படாத இடத்துல நிழலாக அந்த மூலிகையை நல்லா காய வைங்க. சரிங்களா? காய வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கல்வத்தில் இந்த மூலிகையை நெய் விட்டு அரைங்க. சரிங்களா? சுத்தமான நெய் விட்டு அரைங்க. இது கூட நீங்கள் என்ன சேர்க்கணும்னா புனுகு, அர்த்தர், கோரோஜனை இந்த 3 பொருளையும் சேர்த்து நல்ல மை பக்குவத்துக்கு அரைங்க. சரிங்களா? இந்த மையை எப்போ வேணால் அரைக்கலாம். நல்ல மை பக்குவத்துக்கு அரைங்க. நல்லா உங்களுக்கே தெரியும். சரிங்களா? எந்த ஒரு சக்கையும் இல்லாமல் நல்லா இடித்து மை பக்குவத்துக்கு அரைங்க. அரைச்சி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
பனை ஓலையில் அதை நல்லா எடுங்க. இது இந்த மையோட ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, கை மட்டும் பற்றவே கூடாது. சரிங்களா? நம்ம பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப பார்த்து பார்த்து தான் பண்ணுவோம். மித்த மைக்கு எதுவும் கிடையாது. இந்த மைக்கு சுவடியிலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கை படக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எக்காரணத்தை கொண்டு இந்த கை படக்கூடாது. பனை ஓலையில் எடுத்து ஒரு காப்பர் டப்பாவில் சேமித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? காப்பர் டப்பாவில் சேமித்து வச்சுக்கோங்க. இந்த மையை வந்து எக்காரணத்தை கொண்டு உங்கள் கை மட்டும் படக்கூடாது. மீதி எப்படி எடுக்கலான்னா, ஒரு குச்சி, சரிங்களா, ஒரு சின்ன குச்சி மாதிரி பயன்படுத்தி அதை எடுத்து அதுக்கப்புறம் உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க. பிருவத்தில் தீட்டிக்கோங்க. அப்படின்னா இந்த பெண்கள் குங்குமம் வைக்கிறாங்க இல்லையா, அங்கே நீங்கள் இந்த மையை பயன்படுத்துங்க. ரொம்ப அருமையாக விளையாடும்பா. சரிங்களா? இது வந்து எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு அவங்கள ஆட்டி வைக்கலாம். ஒரு தொழிலுக்கு போகிறீங்க அப்புடின்னா தாராளமாக இந்த மையை பயன்படுத்தலாம். ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டு பயன்படுத்தலாம். கொடுத்தல் வாங்கல் தொழிலுக்கு இந்த மையை பயன்படுத்தலாம். சரிங்களா? ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மையை பயன்படுத்தலாம். இந்த கணவன் மனைவி மோகனம் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இதை பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? பண ரீதியாக என்ன பண்ணுமோ இந்த மை எல்லாமே பண்ணும். சரிங்களா? ரொம்பவும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது மதிமைக்கை பற்றி. புரியும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டாலும் கையில் கொடுப்பாங்க. ஓப்பனாகவே நான் சொல்லிட்டேன். என்ன கேட்டாலும் கையில் கிடைக்கும். ஆள் சுயநலவு இழப்பாங்க. சரிங்களா? நீங்கள் பேசும்போது எப்படி ஒருத்தர் அந்த கல் குடித்து ஆள் ரொம்ப கல் குடித்து ஒரு மாதிரி சுயநலவு இழக்கிறானோ அந்த அளவுக்கு சுயநலவு ஆளை இழப்பான். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப பவராக இந்த மை விளையாடும். மதிமயக்கில் இது வந்து உயர்தர வகையை சேர்ந்த மதிமயக்கி. சரிங்களா? மந்திர உரு சொல்லவே கூடாது. இதுக்கு இது மட்டும் பண்ணாவே போதும். 100% வேலை செய்யும். சரிங்களா? இந்த முறையில் வந்து இன்னொரு முறை இருக்குது. சரிங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லணும். தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த யாக குண்டங்கள்லாம் இருக்குங்க இல்லையா, இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த ஒரு இதுக்கும் ஒரு பேர் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த யாக குண்டத்தில் வந்து என்னோடய குரு இது எனக்கு சொன்ன முறை. இந்த யாக குண்டத்திலேயே இந்த சதுரம், ஆயுதம், திரிகோணம், சட்கோணம், பிரமிதம் இந்த மாதிரி யாக குண்டங்கள்லேருந்து ஒரு கைப்பிடி சாம்பல், சரிங்களா, ஒரு கைப்பிடி சாம்பலை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வெள்ளி தாம்பலம், சரிங்களா, நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற தாம்பலத்திலலாம் இது பண்ணக்கூடாதுப்பா. வெள்ளி தாம்பலம் நல்லா பெருசாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த யாக குண்டத்துலேருந்து சாம்பலை என்ன பண்ணோம்னா, நல்ல சமளவு பரப்பி முக்கோணம் போட்டு அந்த முக்கோணத்தில் 3 சைடும் திருசூலம் போட்டு நடுவில் வந்து ஓம் நமச்சிவாயா இந்த பஞ்சாட்சரத்தை எழுதி, சரிங்களா, பஞ்சாட்சரத்தை 1,00,000 உரு நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? 1,00,000 உரு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மை வந்து எப்படி வேலை உங்களுக்கு நான் புரியும்படி சொல்லணும்னா, நார்மலாகவே இந்த மை வந்து 1000 வாட்ஸ் பவர். சரிங்களா? இந்த மாதிரி சுவடியில் சொன்னபடி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 10,00,000 வாட்ஸ் பவருக்கு சமம் இந்த மை. அந்த அளவுக்கு மதிமைக்கு அந்த அளவுக்கு விளையாடும். சரிங்களா? என்னோடய குருவே இந்த இதெல்லாம் யாருக்கும் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. சரிங்களா? அந்த யாக குண்டத்திலிருந்த சாம்பலையும் இந்த மையும் ரெண்டுத்தையும் நம்ம பயன்படுத்தும் போது வசியத்தோட உச்சகட்டமாக விளையாண்டுட்டு வரும். சரிங்களா? அந்த அளவுக்கு மயக்கும். நார்மலாகவே இந்த மையை நீங்கள் வச்சுட்டு போகும்போது நீங்கள் என்ன சொன்னாலுமே கேட்பான். உட்காருவான், எந்திரினா எந்திரிப்பான். சரிங்களா? அந்த நம்ம பண்ணி வச்ச அந்த சாம்பலையும் நெத்தியில் வச்சுட்டு மையையும் நம்ம வச்சுட்டு பயன்படுத்தும் போது ரொம்ப உங்களுக்கு நான் சொல்ல போனோம்னா ஆள் அரை தூக்கத்துக்கு போயிடுவான்ப்பா. எந்த சுயநலமே இருக்காது அவனுக்கு. நீங்கள் ஒரு திருப்பம் அந்த மையை வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? 90 நாளைக்கு ஆள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் அவன்கிட்ட வாங்கிக்கலாம். உங்கள் தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் பொதுவாக இந்த மையை நீங்கள் வச்சுட்டு போகும்போது உங்கள் நெத்தியில் இருக்கிற வரைக்கும் இந்த மை அவனை இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி யாக குண்டங்கள்லாம் எடுத்த சாம்பலை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு மண்டலம் 90 நாளைக்கு என்ன சொன்னாலும் கேட்பான். ஒரு இடத்துக்கு வானாலும் வருவான். என்ன பண்ணாலும் பண்ணுவான். சரிங்களா? அந்த அளவுக்கு
பவராக இந்த மை விளையாடும். எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி பிரயோகத்தை வந்து தவறாக பயன்படுத்திடாதீங்க. சரிங்களா? இந்த மையை தாராளமாக செஞ்சு பயன்படுத்துங்கப்பா. இந்த யாக குண்டத்துலேருந்து இந்த நான் சொன்னதை எக்காரணத்தை கொண்டும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மாந்திரிக விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட இது இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. யாக குண்டத்துலேருந்து இந்த நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மையை நீங்கள் ஒருத்தர் மேலே நீங்கள் வச்சிட்டிங்கனாவே போதும்பா. அவன் நிரந்தரமாக அடிமையாயிருவான். 90 நாளைக்கு மதிமயங்கி கிடப்பான். அதுக்கப்புறமும் வசியமாகி நிரந்தரமாக அடிமையாயிருவான். சரிங்களா? நம்ம இந்த முறையை வந்து நம்ம எல்லாருமே வணங்கக்கூடிய மிகப்பெரிய சித்தர் கொடுத்த முறை. சரிங்களா? இது வந்து மதிமயக்கிலேயே உயர்தர வகையைச் சேர்ந்தது. சரிங்களா? நீங்கள் நார்மலாக இந்த மையை பயன்படுத்துங்க. இந்த மை நம்மக்கிட்டே இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இந்த மதிமயக்கியை. சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.